நம்பிக்கையாலும் மகிழ்ச்சியாலும் நிறைந்திருக்கட்டும். கிறிஸ்துமஸ் மகிழ்ச்சியை இசையோடு பகிர்ந்து கொள்ள இறைநாம பாடல் பாட ஆடாட்டஸ் குழுவினரை மேடைக்கு அழைக்கிறோம்.
வந்தவர்களை வரவேற்கும் விதமாக இயக்குனர் ரெவரண்ட் ஃபாதர் ஜோஸ் ராபின்சன் அவர்களை மேடைக்கு அன்புடன் அழைக்கின்றோம். எல்லோருக்கும் அன்பான காலை வணக்கம். இந்த மகிழ்ச்சியான நாளில் நாம் அனைவரும் இணைந்து வந்து ஒரு பல் சமய கொண்டாட்டமாக இந்த கிறிஸ்துவ விழாவை கொண்டாடுவது மண்டல மகிழ்ச்சி தருகின்றது. இந்த நாளிலே நம்மை கொண்ட பேரன்பால் நம்முடைய குருவின் முதல்வர் தந்தை பேரவர் தந்தை சேவியர் அவர்கள் இந்த நிகழ்வுக்கு சிறப்பு விருந்தினராக வருகிறார்கள். இன்று மறை மாவட்டத்தில் ஏறக்குறைய 20 நிறுவனங்களில் கிறிஸ்துவ விழா இருந்தாலும் நமக்கு முதன்மை தந்து அன்பு தந்து பாசம் கொண்டு இந்த விழாவுக்கு வரவேற்றது நம்மை வாழ்த்திருக்கின்றார்கள். நம்முடைய கிறிஸ்துவ மகிழ்ச்சியை இரட்டிப்பாக வருகின்றார்கள். அதனால் அவர்களை இந்த நிகழ்வுக்கு பொன்னாடை போட்டி வரவேற்றுக் கொள்கின்றோம். அவர்கள் பொன்னாடை போட்டி வரவேற்பார்கள். அடுத்தபடியாக பல்வேறு பல பணிகள் இருந்தாலும் பல்வேறு நெருக்கடிகளுக்கு மத்தியிலும் நம்முடைய நிதி பரிபாலகர் தந்தை உற்சாகத்தோடு இந்த நிகழ்வுக்கு வரவிருந்திருக்கின்றார்கள். ஆனால் அவர்களை பொன்னாடை போட்டி வரவேற்க வரவேற்றுக் கொள்கின்றோம். அடுத்தபடியாக நம்முடைய வாரிய உறுப்பினர்கள் குறிப்பாக டாக்டர் பெனோ மற்றும் நம்முடைய செயலர் ரோஸ்மேரி டீச்சர் அவர்கள் வருகை தந்திருக்கின்றார்கள். உங்களுக்கு தெரியும் என்று அவங்களுக்கு ஒரு வீடே தான் இருந்தாலும் லீவு போட்டு வந்திருக்காங்க. இதுதான் அவங்களுக்கு இருக்கக்கூடிய ஆர்வம், உற்சாகம் இல்லையா, ஈடுபாட்டோடும் உற்சாகத்தோடும் உத்வேகத்தோடும் வந்திருக்கக்கூடிய திருமதி ரோஸ்மேரி டீச்சர் மற்றும் முனைவர் பெனோ அவர்களை பொன்னாடை போட்டி வரவேற்றுக் கொள்கின்றோம். அடுத்தபடியாக நம்முடைய அன்னையாள பயிற்சியையும் தொடங்கிய காலத்திலிருந்தே தையல் பயிற்சி நடத்தி அதை ஒரு இயக்கமாக ஒரு நிறுவனமாக நடத்தி கொண்டிருக்கக்கூடிய ஆதர்ஸ் அவர்களை போட்டு வரவேற்கிறேன். அவர்களை பிரதிநிதித்துவப்படுத்தக்கூடிய அதனுடைய தலைவர் திருமதி ஜெயந்தி அவர்களை பொன்னாடை போட்டி வரவேற்றுள்ளனர். அடுத்தபடியாக நம்முடைய என்சிஏ பணியாளர்கள் அவ்வளவு ஏற்பாடுகளையும் செய்து வெற்றிகரமாக இருந்து வழிநடத்திக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களுடைய செல்வியுள்ளா மற்றும் அனைத்து என்சிஏ ஆசிரியர் பணியாளர்கள், அலுவலக பணியாளர்கள் அத்தனை பேரையும் அடுத்தபடியாக ஆர்மி ஆசிரியர் திருமதி லாவண்யா அவர்களையும் டெய்லரிங் ஆசிரியர் திருமதி வீட்டா அவர்களையும் அடுத்தபடியாக இந்த நிகழ்விலே பல்வேறு கலை நிகழ்ச்சிகளை வழங்கக்கூடிய மாணி மற்றும் தையல் கலை மாணவர்களை அன்போடு வரவேற்பதை கடமைப்பட்டிருக்கிறேன்.
உண்மையிலேயே நீங்கள் இந்த நிகழ்வை இப்போது நடத்த வேண்டிய தேவையில்லை. உங்களுடைய பயிற்சி நிறைவிலே தான் நீங்கள் நடத்த வேண்டும். ஆனால் கிறிஸ்துமஸ் விழாவை மகிழ்ச்சியோடு கொண்டாடுவோம் என்ற ஒரு உத்வேகத்தில், ஒரு நல்லெண்ணத்தில் இந்த நாளை சிறப்பித்துக் கொண்டிருக்கிறீர்கள். நிச்சயமாக உங்களுக்கு இன்னும் ஒரு விழா காத்திருக்கின்றது, உங்களுடைய சான்றிதழ் பெற விழா. ஆனால் கிறிஸ்து பிறப்பு மகிழ்ச்சியை முன்னிட்டு இந்த விழாவுக்கு வருகின்றீர்கள். உங்கள் அத்தனை பேரையும் கடவுளை எழுப்பி அன்போடு உண்மையிலேயே கிறிஸ்து பிறப்பு விழா ஒரு மகிழ்ச்சியின் விழா, ஒரு கொடுத்தலின் விழா, கொடையின் விழா. அந்த இடத்திலே நீங்கள் மாறி மாறி நிறைய பரிசு பொருட்கள் மற்றும் அன்பை, உறவை பயிர் கொண்டிருப்பதை நான் கண்கூடாக பார்த்தேன். இது தொடக்கமல்ல, இது முடிவல்ல, இது ஒரு தொடக்கமே. நீங்கள் இது தொடங்கியிருக்கக்கூடிய இந்த அன்பு பயணம் தொடரட்டும் என்று உங்கள் அன்போரை கேட்டு முன்கூட்டிய கிறிஸ்து பிறப்பு நல்வாழ்த்துக்களை தெரிவித்து நிறைவு செய்கிறேன். நன்றி. அனைவரையும் அன்போடு வரவேற்று இந்நிகழ்ச்சியை நடைமுறையில் ஒருங்கிணைத்து வழிநடத்தி வருகின்ற எங்கள் தந்தை ஜோஸ் ராபின்சன் அவர்களையும் வருக வருக என வரவேற்றுக் கொள்கிறேன். தொடர்ந்து தங்களது நடனத்தால் கொள்ளையடிக்க வருகிறார்கள் NCA ஆசிரியர்.
நல்லதொரு நடனத்தை ஆடி நம்மளை மகிழ்வித்த NCA பணியாளர்களுக்கு நன்றிகள். அடுத்ததாக ரூம் சாங் ஸ்டூடெண்ட்ஸ். நம்பி
விழா எவ்வளவு சிறப்பாக நடைபெறக்கான இந்த ஆதா பயிற்சி மைய இயக்குனர் தந்தை ஜோஸ் ராஜேஷ் அவர்களே, இந்த நிகழ்ச்சிக்கு சிறப்பு விருந்தினராக வந்திருக்கக்கூடிய ஃபாதர் ஏவியர் பெனடிக்ட் அவர்களே, சிறப்பு செய்தி அளிக்க வந்திருக்கிற ஃபாதர் ஜெயக்குமார் அவர்களே, ஃபாதர் அன்புமணி முத்து அவர்களுக்கும், ஃபாதர் சுரேஷ் அவர்களுக்கும், எங்களுடைய ஆதார் நிர்வாகிகள் உறுப்பினர்கள் சார்பாகவும், தையல் டீச்சர் மற்றும் ஆடி ஆஃபீஸ் ஸ்டாஃப் அனைவர் சார்பாகவும் அன்பான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் இந்த இடத்துல ஒரு தையல் மாணவியாகவும் இந்த இடத்துல நான் எப்படி வந்தேன்னா ஒரு மாணவியாகவும் இந்த இடத்துல நான் வந்தேன். என் பிள்ளை வந்து எங்கள் கிளாஸ்ல கோச்சிங் கிளாஸ்ல வந்துட்டு இருந்தேன். அவளை கொண்டுடுறதுக்காக தான் நான் வெளியே வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். அப்போதான் எங்கள் ஃபர்ஸ்ட் பேட்ச் வந்து டெய்லரிங் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. மாணவியாக தான் வந்தேன் ஃபர்ஸ்ட் பேட்சா. ஆனால் வந்து பார்க்குறவங்க வந்து எங்களை வந்து டெய்லரிங் முடிச்சுட்டு அப்படியே வருதுன்னு அனுப்பி விடல. ஃபர்ஸ்ட் பேட்ச் செகண்ட் பேட்ச் அவங்களே எல்லாரும் நினைச்சு ஒரு சங்கமாக டெக்ஸ்டாக உருவாக்குனாங்க. உருவாக்கி இப்போ நாங்கள் 20 பேர் சேர்ந்து ஒரு சங்கமாக இருக்கிறோம். கடந்த மாதம் கூட எங்கள் சங்கத்திலிருந்து 1,87,000 ரூபாய் கடன் ஒரு தனிநபருக்கு கொடுக்கக்கூடிய அளவுக்கு எங்களை உயரத்தில் அடைந்தது ஆதா பயிற்சி மைய இயக்குனர் தந்தை ஜோஸ் ராஜேஷன் அவர்கள். எந்த ஒரு பிழையும் இல்லாமல் எங்களுக்கு 20 பேரை ஒருங்கிணைச்சு நாங்கள் துணி டெக்ஸ்ட் அவங்களுக்கு உடம்பு முடியறத துணி வந்து இறந்து வந்துட்டு இருந்தாங்க. ஆனால் ஒரு சைடில் இப்போ வந்து நாங்களும் துணி எடுத்து அதை வியாபாரம் பண்ணுறவங்க இருக்கிறாங்க. சங்கம் ஒரு அப்படியா நாங்கள் எங்களை வளர்த்து ஒவ்வொரு பாயாக எங்களை வளர்த்துட்டே போயிடலாம். மட்டும் இல்லை, எங்களை மட்டும் இல்லை, எங்கள் பிள்ளைகளையும் கூட நாங்கள் சொல்லுவோம். ஒவ்வொரு மதமும் நாங்கள் கூட்டத்துக்கு வரும்போது யார் எந்த பிள்ளைங்க எல்லாம் தெரிஞ்சு படிக்கிறாங்க, யாருடைய பிள்ளைங்கள் எல்லாம் தெரிஞ்சு படிக்கிறாங்க, இது முடிச்சுட்டு உங்களுக்கு என்ன வழி, பிள்ளைகளை எந்த குரூப்பில் சேர்க்குறீங்க, ஹேர் ஸ்டடிக்கு என்ன இதில் அனுப்புறீங்க அப்படின்ட்டு நாங்கள் வளர்ந்து போனால் கூட ஒவ்வொரு மதமும் எங்களை கேட்டுகிட்டே இருப்பாங்க. அதற்கான வழிகாட்டுதல் உண்டு. உயர்கல்விக்கான லோன் வேணும்னா தருவாங்க, ஸ்காலர்ஷிப் எல்லாம் தந்து எல்லா பாதையிலையும் எங்களை பார்க்கும்போது ஒருங்கிணைச்சிட்டே இருக்கிறாங்க. இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, இந்த பயிற்சி மையத்தில் படித்த யாருமே தோற்று போனதே கிடையாது. நான் பார்க்குறேன், ஒரு நாள் இடையில வந்து தையல் டீச்சர் பார்க்கறதுக்கு மேலே போயிட்டே இருந்தேன். அப்போ அங்கே இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு டீச்சர் வந்து யார் டீச்சர் யாரு பிள்ளை யாருன்னு எனக்கு தெரியல. அவ்வளவு இதாக ஒருங்கிணைச்சி டீச்சரை போய் விஷ் பண்ணி டீச்சர் என் முகத்தை கூட பார்க்கல. அவ்வளவு இதாக பிள்ளைங்க கட்டி கொடுத்துட்டே இருக்கிறாங்க. திரும்பி பார்க்கும்போது நீங்கள் வந்தீங்களா அப்படின்னு கேட்டாங்க. அவ்வளவு அருமையான ஆசிரியர்களையும் தெரிஞ்செடுத்து பிள்ளைங்களுக்கு வந்து நல்ல கோச்சிங் அந்த மாதிரி ஆறு மாணவர்களோடு தான் இணைஞ்சிருப்பாங்க. எல்லா இடத்துலையும் டீச்சர்னு பார்க்கும்போது முன்னாடி இருப்பாங்க. அவங்கள எல்லா 2 வேலையுமே நான் பார்க்க முடியாது. அப்படி அன்பான பாதையில் எங்களை எல்லாரும் நினைச்சு கொண்டு போகிறாங்க. பாடவர்களுக்கு மனமார்ந்த நன்றி மறுபடியும் நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். இன்னும் வந்து எங்கள் சங்கத்தின் சார்பாகவும் அனைவருக்கும் எங்களுடைய கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்களை கூறி தனது அனுபவத்தில் அழகாக எடுத்துரைத்த ஜெயந்தி அவர்களுக்கு நன்றி. அடுத்ததாக அழகான முறையில் ஒரு நடனத்தை ஆட வருகின்றனர் டெய்லரிங் குழுவினர்.
அனைவருக்கும் அன்பு கலந்த இனிய வணக்கங்கள். நாஞ்சில் கேரியர் அகாடமியின் 2025ஆம் ஆண்டு கிறிஸ்துமஸ் விழாவை பெரும் மகிழ்ச்சியோடு கொண்டாடி கொண்டிருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துதலை கூறிக்கொண்டு இந்த விழாவினை சிறப்பு விருந்தினராக தலைமை தாங்கி நடத்தி கொண்டிருக்கின்ற நம்முடைய மறைமாவட்ட குழுக்குழு முதல்வர் தந்தை பேரன்பணி சேவியர் பெர்னிக் அவர்களே, நாஞ்சில் கேரியர் அகாடமியை சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கின்ற இயக்குநர் தந்தை ரோஸ் ராபின்சன் அவர்களே, அதனுடைய பொருள் தந்தை சுரேஷ் அவர்களே, என்னுடைய செயலர் ரோஸ்மேரி ஆசிரியர் அவர்கள் மற்றும் NCA பணியாளர்கள், ஆர்இ டெய்லரிங் எல்லா மாணவர்கள், பணியாளர்கள் உங்கள் அனைவருக்கும் கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு ஒரு மெசேஜ் மட்டும் சொல்ல நினைக்கிறேன். நம்ம இடையர்கள் யாருக்கு முதல்ல கிறிஸ்து பிறப்புடைய நியூஸ் சொல்லப்பட்டது? இடையர்கள். இடையர்கள் அப்படிங்கிற பேர் நம்ம தமிழத்துல வச்சிருக்கோம். தமிழ்ல தான் குறிஞ்சி நிலத்துக்கும் மருத நிலத்துக்கும் இடையில் வாழ்ந்த முல்லை நிலத்துல ஆடு மேய்க்கிறவங்களை இடையர்கள் சொல்றோம் இல்லையா? அந்த பேரை தான் நம்ம இடையர்கள் சேர்ந்திருக்கோம். உண்மையிலே பெத்லேயத்துக்கு 2 கிலோமீட்டருக்கு அந்த பகுதியில இவர்கள் ஆடு மேய்த்து கொண்டிருந்தார்கள். நம்ம சொல்ற அந்த இடையர்கள் மாதிரி ஏழைகள் அல்ல, அவர்கள் சொன்ன பணக்காரர்கள், பாவிகள். அவங்க ஆடு மேய்க்கிறது மட்டும் தொழில் அல்ல, திருடுவாங்க அந்த வழிபோக்கர்கிட்ட. உண்மையிலே அவர்கள் ஒரு பாவிகள். அவங்க கடவுளுடைய அந்த குட் நியூஸ் பாவிகளுக்கு சொல்லப்பட்டது. இதுல வரலாற்று பின்னாடி இன்னும் இருக்கு. எப்படின்னா, அவர்கள் அந்த பெத்லேயமிலிருந்து 2 கிலோமீட்டர் தள்ளி ஆடு மேய்க்கிற இடம் ரூத்தின் நிலம், அதாவது ஒரு புல்தனை, அந்த பக்கத்துல ஒரு குகையில இருக்காங்க. அந்த ரூத்தின் நிலம் அறவே வரலாறு என்னன்னா, உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். ரூத்து கனானிய பெண், போவாஸ் என்ற யூதரே காதல் திருமணம். அவர் அந்த கோதுமை பணிகளை பறிக்கும் போது திருமணம் ஆகி யூத பெண்ணாக மாறுகிறார், யூதத்தில் சேர்க்கப்பட்டார். அப்ப இதோடைய பின்னணி என்னன்னா, இயேசு கிறிஸ்து மனிதனாக பிறந்து எல்லா இனத்தையும் எல்லாத்தையும் ஒன்றிணைப்பார். இதோட நியூஸ் குட் நியூஸ் என்னன்னா, மனிதர்கள் ஒற்றுமையா இருக்கும் போது ஒன்றிணைய வேண்டும். அதுதான் முக்கியமான கருத்து. இதுல ஒரு 4 விஷயங்கள் இந்த இடையர்கள் செய்கிறார்கள். ஒன்றாவது ஒளியை காண்கிறார்கள், இரண்டாவது ஏஞ்சலுடைய செய்தியை கேட்கிறார்கள், மூன்றாவது பயணம் செய்கிறார்கள். உடனே நிக்கல பயணத்தை இயேசு பார்க்கிறார்கள், நான்காவது அதை அறிவிக்கிறார்கள். இதுதான் நம்ம நான்கில் கேரக்டர் செய்கிறது இல்லையா? நம்ம ஆப்பர்ச்சுனிட்டி, ஒளியை காண்பது ஆப்பர்ச்சுனிட்டி. எல்லா பயிற்சிகளுக்கும் வாய்ப்பை நீங்கள் பயன்படுத்துகிறீர்கள். நம்ம பயிற்சி எடுப்பது. இரண்டாவது அதை கேட்பது, அதுதான் பயிற்சி. வாய்ப்பை நமக்கு தெரிவிக்கப்படுகிறது, இரண்டாவது பயிற்சி எடுக்கிறோம், மூன்றாவது டிராவல் பண்றோம், நம்ம பிராக்டிஸ் பண்றோம். அது தையலா இருக்கலாம், ஆரியா இருக்கலாம், கடுமையான ஒர்க் பண்றோம். மற்ற மாணவர்கள், கேரியர் மாணவர்கள் பயிற்சி எடுக்கிறார்கள். நான்காவது இயேசுவை காண்பது போல வெற்றி அடைந்து ஷேர் அதை அறிவிக்கிறார்கள். நீங்களும் நாம் கற்றதை எல்லாருக்கும் அறிவிக்க வேண்டும். இந்த ஷேரிங்கிறது தான் கிறிஸ்துமஸுடைய ஒரு செய்தியாக நான் சொல்ல விரும்புகிறேன். அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை கிறிஸ்துமஸ் நல்வாழ்த்துக்கள். தேங்க்யூ. அடுத்த கருத்தை வழங்கினார் பிரணா அவர்களுக்கு நன்றி. அடுத்ததாக குரூப் சாங் ஆரி ஸ்டூடெண்ட்ஸ்.
நல்லதொரு பாடல் பாடிய ஆரிய மாணவர்களுக்கு நன்றிகள். அடுத்ததாக நம் இதயங்களை கவர வருகிறார்கள் ஆரிய மாணவர்கள் தங்கள் நடனத்தால். மகிழ்ச்சியோடு கிறிஸ்து விழாவை கொண்டாடி கொண்டிருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் பின்பற்றிய வழக்கத்தையும் இனிய கிறிஸ்து பிறப்பு விழா வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அன்னை ஆதா மையத்தை பொறுத்தவரை ஒரு சிறப்பு, இதில் எல்லா சமயத்தை சார்ந்தவர்களும் வந்து பங்கேற்று பயன்படுகிறீர்கள் என்பது.
வழக்கமாக மறை மாவட்டத்திலே ஒரு திருமணம் நடத்தப்படுகிறது என்றால் அது கிறிஸ்தவர்களுக்காக நடத்தப்படுகின்ற திருமணமாக இருக்கிறது. ஆனால் இந்த திருமணம் அர்ப்பணியாளர் காலத்தில் அவர்களுக்கு சிறப்பாக பார்க்க வேண்டும் என்றால் அப்படி ஒரு சிலருக்காக அல்ல, யார் யார் தேவையில் இருக்கின்றார்களோ அவர்கள் வந்து தங்களுக்கு தேவையான பயிற்சிகளை பெற்றுக்கொள்ளவும் வாழ்வில் மேம்படுகின்ற வழிகளை கற்றுக்கொள்ளவும் அழகான ஒரு அமைப்பை ஏற்படுத்தி இருக்கின்றார்கள். நல்லவர் ராமச்சந்திரர்களுக்கு சிறப்பான வாழ்க்கைகளை பார்க்க இந்த நிறுவனத்தை நம்பி வந்து இங்கே பயிற்சி பெறுகின்றவர்கள் பங்கேற்கின்றவர்கள் உங்களை சிறப்பாக இந்த வேலையை பார்க்கின்றேன். பல நிகழ்வுகளுக்காக சென்று வருகின்றது. நான் கீழ்காலத்தில் பேசுகிறேன். அங்கே ஒரு நாள் நினைச்சாங்க, ஒரு இஸ்லாமிய பெண்மணி தான் மாதாவாக பெரிய வேலையை வச்சுருக்காரு. பார்த்து வருகின்ற அருமையாக இருந்தது. எல்லாரும் சேர்ந்து அந்த நிகழ்ச்சியை நடித்து காட்டியது, அந்த நிகழ்ச்சியை காட்டியது. 100 பங்கு, அந்த பங்கிலே ஒரு ஏழைக்கு ஒரு வீடு கட்டி கொடுத்தார்கள். அது ஒரு அருமையான நிகழ்வு. இருந்தால் மறை மாவட்டத்திலே ஒரு செயல்பாடு என்பது இந்த ஆண்டு எந்தெந்த பங்குகளெல்லாம் ஏழைகளுக்கு ஒரு வீடு கட்ட முடியும், ஏழைக்கு ஒரு குடி, வெளியே பெரிய பெரிய குடி கட்டாக அதெல்லாம் ஏழைக்கு ஒரு குடி கட்டி கொடுக்க வேண்டும் என்பது 100 பங்கிலே ஒரு ஏழை குடும்பத்தில் அந்த ஏழை குடும்பமும் ஒரு பையன் ஒரு பொண்ணை காதலித்தார். காதலித்து திருமணம் செய்ய போகிறதுக்கு கொஞ்சம் முன்னாடி அந்த பெண்மணிக்கு ஒரு நோய், அந்த நோய் என்ன ஆயிடுச்சுன்னா கீழே சேர்த்து. ஆனால் அந்த பையன் வந்து இல்லை, நான் காதலித்த பொண்ணை திருமணம் செய்வேன் என்று திருமணம் செய்து கொண்டான். வீட்டில் இதற்கு அந்த இயற்கை நாம் தான் திருமணம் செய்து கொண்டான். அதனால் அவருக்கு உதவி செய்வதற்கு யாரும் இல்லை, ஏழ்மைப்பட்ட நிலை. அதன் பிறகு அந்த கணவனுக்கும் கண் பார்வை சொல்லி பிரச்சனை வந்துச்சு. இதில் இருக்க அந்த பங்கில் வந்து அந்த குடும்பத்தை ஏழை குடும்பம் என்றுதான் அவர்களுக்கு தனியாக வீடு கட்டி கொடுக்க வேண்டும் என்று ஒரு திட்டத்தை கொண்டு வருகிறார்கள். அதற்கு மிக அதிகமாக உதவி செய்த ரோட்டரி கிளப் 10 லட்சம் ரூபாய்க்கு கட்டி கொடுக்குறாங்க. 5-6 லட்சம் ரூபாய்க்கு ரோட்டரி கிளப்ல உதவி செய்கிறாங்க. அந்த வீடை வந்திருப்பதற்காக திறந்து வைப்பதற்காக 1000 சேர்ந்திருந்தார்கள். நானும் சேர்ந்திருந்தேன். ரோட்டரி கிளப்ல உணவு வந்திருந்தாங்க. 1000 முறையாக என்று சொல்லுகிறார். ஏழைக்கு ஒரு குடியில் இருந்ததுதான் கடவுள் என்பது பெரிய பெரிய குடியில் கட்டி கொண்டாடுறதில்லை. ஏழைக்கு ஒரு குடியில் கடவுள் என்பது அந்த ரோட்டரி கிளப்ல உள்ள கவர்னர் அவர்களுக்கு வாக்குறையாக என்று சொல்லுகிறார். நம்ம கொண்டாட்டங்களை பொறுத்தது எந்த விதமான மத கொண்டாட்டமாக இருந்தால் கிறிஸ்தவர்கள் ஆலயத்திற்கு செல்கிறார்கள், இஸ்லாமியர்கள் தற்காலம் செல்கிறார்கள், இந்துக்கள் அவருடைய கோயிலுக்கு செல்கிறார்கள். ஆனால் இந்த ஒரு நிகழ்வு தான் கடவுள் நம்மை வந்து சந்திக்கின்றார். இப்படி ஏழைகளுக்காக ஜாதி மத பேரும் இல்லாமல் எல்லோரும் சேர்ந்து ஒரு உதவி செய்கிற பொழுது அந்த இடத்திலே கடவுள் வந்து நம்மை சந்திக்கின்றார். எனவே கிறிஸ்துவை பிறப்பு 2000 ஆண்டுகளுக்கு முன்பு பிறந்து விட்டார். இப்பொழுது நாம் எல்லாரும் சேர்ந்து அதை மகிழ்ச்சியோடு கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். கடவுள் அவதாரம் என்பது வரலாற்றிலே மீண்டும் மீண்டும் நிகழ்கின்ற ஒன்று இல்லையா? கிறிஸ்தவ மதத்திலே கிறிஸ்து பிறப்பு ஒரு அவதாரம் என்றால் இந்த மதத்தில் 10 அவதாரங்கள் இருக்கிறது. இஸ்லாமிய மதத்திலே நிறைய தூதர்கள் பிறந்திருக்கின்றார்கள். இப்படி அவதாரங்கள் நிறைய பேர் பிறந்திருக்கின்றார்கள். இந்த அவதாரங்களுடைய தேவை என்ன? மரத்தை அழிப்பதும் அறத்தை வளர செய்யும். அறம் வளர வேண்டும், மரம் தீமை அழிய வேண்டும், நன்மைகளை பெருகை செய்வதும் தீமை அழிப்பது தான் இந்த அவதார புருஷர்களுடைய வேலை. கிறிஸ்துவும் ஏழைகளுக்கு அணியில் பிறந்தார், ஏழைகளுக்காக பிறந்தார், துன்புறுகின்றவர்களை தூக்கிவிடுவதற்காக பிறந்தார். இப்படி ஒவ்வொரு அவதாரமும் இந்த உலகத்தில் தீயவர்களை அழைத்து நல்லவர்களை பாதுகாப்பதற்காக, குறிப்பாக விடுதலைக்கு தள்ளப்பட்டது அவர்களை பாதுகாப்பதற்காக ஏதோ ஒரு பங்களிப்பு செய்திருக்கிறார். எல்லா மதத்திலும் தான். கிறிஸ்துவ மதத்திலும் கிறிஸ்து மனிதனாக பிறந்தார். கடவுள் தன்மை மனிதனாக மனிதனை உயர்த்துவதற்காக அவர் பிறந்திருக்கிறார். அந்த பிறப்பு என்பது எங்கே இருக்க வேண்டும்? உள்ளத்தில் உள்ளதாக இருக்க வேண்டும். வெளியே பிறப்பு 2000 தினங்கள் கொடுத்தாச்சு. இன்னைக்கு ஒவ்வொரு குடியிலும் ஒரு துரோகத்தை கொண்டு வைக்கிறோம், குழந்தைகளுடைய துரோகத்தை கொண்டு வைக்கிறோம். கிறிஸ்து அங்கே பிறந்ததால் இந்த வளர்ந்ததை கிறிஸ்து எங்கே பிறக்க வேண்டும்? உள்ளத்திலே பிறக்க வேண்டும். உள்ளத்தில் பிறக்கின்ற பொழுது உண்மையான ஒரு மாற்றம் பிறகுகிறது. என்ன மாற்றம்? நம்மளுக்கு இருக்கின்ற பொருளோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும். மற்றவர்கள் தனப்போடு வாழ்வதற்கு தேவையான உதவி செய்ய வேண்டும். நல்ல மதிப்பீடுகள், நல்ல
மனித மாண்பு நம்முடைய உள்ளத்திலே வளர வேண்டும் என்று எண்ணம் வருகிறது. அந்த எண்ணத்தில் தான் உண்மையிலே தெய்வீகம் என்பது வாழ்கிறது, தெய்வம் என்பது வாழ்கிறது. ஆனால் உண்மையிலே மிக மகிழ்ச்சியானது இப்பொழுது உங்களுடைய மனதில் எப்படிப்பட்ட ஒரு ஒற்றுமை இருக்கிறது, மதத்தை கடந்து, அந்த ஜாதி அந்த இனத்தை கடந்து எந்த ஒரு ஒற்றுமை இருக்கின்றதோ, இந்த ஒற்றுமை என்றைக்கும் நிலைத்து நிற்கின்றால் நீங்களும் உங்களுடைய குடும்பத்தில் இருக்கின்ற பிள்ளைகளுக்கு, உறவுகளுக்கு, நண்பர்களுக்கு இந்த ஒரு மன பக்குவத்தை கொடுப்பீர்கள் என்றால் உங்களிடத்தில் கிறிஸ்துவை பிறக்க வைக்கிறீர்கள், அல்லது கடவுளை பிறக்க வைக்கிறீர்கள். இன்றைக்கு மிக எளிதாக ஒருவருடைய மனதை மாற்றிவிடலாம். ரொம்ப கஷ்டம் ஒன்று கிடையாது. நிறைய நேரங்களில் ஒரு பிரச்சனைகள் ரெண்டு பேருமே தனிப்பட்ட பிரச்சனைகளை இரண்டு ஜாதி பிரச்சனையாக மாற்றி விடுகின்றார்கள், இரண்டு மத பிரச்சனையாக மாற்றி விடுகின்றார்கள். இருந்தால் இந்த குழு உணர்வு என்பது அதிகமாக இருப்பதால் என்னுடைய ஜாதி என்னுடைய மதம் என்பது குழு உணர்வு மனிதனுக்கு அதிகமாக இருப்பதால் ஒரு சிலருடைய மனம் தான் எண்ணியதை நிறைவேற்ற வேண்டும் என்பதற்காக மதத்தை ஜாதியை பயன்படுத்தி மிக எளிதாக ஒற்றுமையை குறைத்து விடுகிறார். அப்படி ஒற்றுமையை குறைக்க விடாமல் உண்மையிலேயே ஜாதி மதத்தை கடந்த மனிதநேயம் அதோடு வாழ முடியும் என்கிற ஒரு நல்ல பண்பை நாம் எல்லோருக்கும் இன்றைக்கு கூட ஒற்றுமையாக முன்னெடுத்து செல்ல முடியும் என்றால் உண்மையிலேயே தெய்வீகம் நம்ம உருவெடுத்திருக்கின்றது என்ற அர்த்தம். அந்த தெய்வீகம் நம்மிலே வெளிப்படுகிறது என்ற அர்த்தம். எனவே கிறிஸ்து எங்கோ ஒரு இடத்தில் பிறந்தார். இன்னைக்கு எல்லாம் சேர்ந்து கொண்டாடுறோம். ஒரு தீபாவளி எல்லோரும் சேர்ந்து கொண்டாடுறோம், ஒரு பொங்கல் எல்லோரும் சேர்ந்து கொண்டாடுறோம். அந்த மத உணர்வுகளை கடந்து மனிதநேயம் என்கிற உணர்வை மையமாக கொண்டாடுகின்ற பொழுது அங்குதான் உண்மையிலே கடவுள் பிறக்கிறார், கிறிஸ்து பிறக்கிறார். அது என்னுடைய கடவுளாக இருக்கலாம், உங்களுடைய கடவுளாக இருக்கலாம். கடவுளுக்கு பிரச்சனை கிடையாது. மனிதன் எங்கே கொண்டுபடுகின்றதோ அங்கே உண்மையிலே கடவுள் பிறக்கின்றார். அந்த பிறப்பு உங்கள் ஒவ்வொருடைய உள்ளத்திலும் புத்தெடுக்கட்டும். அதன் வழியாக சமூகத்தில் மாற்றங்கள் பிறக்கட்டும். எங்களுடைய வாழ்வு வளம் பெறட்டும். உங்கள் அனைவருக்கும் கிறிஸ்து பிறப்பு விழாமல் வாழ்க்கைகளை தெரிவித்துக் கொள்வதோடு வருகின்ற புத்தாண்டிலே உங்கள் வாழ்வு இனியதாக, வளமானதாக, நலமானதாக, எல்லா வளங்களும் பெற்ற வாழ்வாக அமைய உங்களுடைய வாழ்வு சிறப்புரையை வழங்கிய வெரி ரெவரண்ட் ஃபாதர் சேவியர் பெர்னிச் அவர்களுக்கு நன்றிகள். அடுத்ததாக தங்களது இனிமையான உரையில் பாட வருகிறார்கள் MCA பணியாளர்கள்.
MCA board member அன்போடு மேலே அழைக்கின்றேன். பேரன்பிற்கும் மதிப்புக்குரிய நம்முடைய மறை மாவட்ட பொதுவாளர் பாசமிகு தந்தை தேவேந்திரன் அவர்களே, நம்முடைய அன்னை மாதாவின் இயக்குனர் அருட்தந்தை ராமகிருஷ்ணன் அவர்களே, என்ஜி குடும்ப துணைவர் அவர்களே மற்றும் என்ஜிஏ பணியாளர்களே, உங்கள் அனைவருக்கும் இந்த மத்திய நேரத்தில் அன்று வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று உங்கள் பற்றி சொல்வதை விட நம்முடைய இவ்விழாவில் கலந்து கொண்டு நிகழ்வுகளை எல்லாம் பார்த்த ஒரு வாய்ப்பு இருந்ததில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். உண்மையிலேயே இந்த நிகழ்வுகள் அனைத்தும் மிகவும் சிறப்பாக இருந்தன. ஒவ்வொருவரும் உங்களுடைய திறமையை வெளிக்கொள்கிறீர்கள். எல்லோரும் ஒருங்கிணைந்து நீங்கள் செயல்பட்டதும் மிக்க மகிழ்ச்சியை எனக்கு கொடுத்தது. எல்லோரும் தீருடையிலிருந்து மிகவும் மகிழ்ச்சியாக கிறிஸ்துமஸ் விழாவை நாம் கொண்டாடுகிறோம். இந்த மகிழ்ச்சியின் விழா, அன்பின் விழா, நம்முடைய பாரன் இயேசு மண்ணில் உதித்ததும் நம்மிலே அன்பை கொடுக்கிறார். இவர்கள் பிறந்த அனைவருமே அன்பிற்காகத்தான் எண்ணுகிறார்கள். அதாவது பிறந்த குழந்தைகள் குடுகுடு காலம் வரை எதிர்பார்ப்பது இந்த அன்பு ஒன்றுதான். அன்புக்காக ஏங்குவோர் பலர், அன்புக்காக மனிதர்கள் பலர். எனவே இந்த உலகிலே அன்பினை விதைத்து மானுட குலம் ஒரு மகிழ்ச்சியான குலமாக வாழ வேண்டும், எல்லோரும் எல்லாம் பற்றி இன்பற்று வாழ வேண்டும் என்பதை இறைவன் இயேசுகின்ற கண்டோ அந்த கனவை நனவாக்கவே இம்மண்ணில் அவர் கொடுத்துள்ளார். எனவே அன்பின் விதைகளை நாம் விதைக்கிறோம். அனைவருக்கும் கிறிஸ்துமஸ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை கூறி விடைபெறுகிறேன். நன்றி சொல்லுங்கள். நமது செய்தியை வழங்கிய ரோஸ்மேரி ஆசிரியர் அவர்களுக்கு நன்றி. அடுத்ததாக ஃபேஷன் ஷோ ஆரி மற்றும் டெய்லரிங் மாணவர்கள் இணைந்து ஒரு அருமையான ஃபேஷன் ஷோ தயாரிக்கிறார்கள். அவர்கள் அனைவரையும் மேலும் வருகிறோம்.
ஃபாதர் சேவியர் பெனடிக்ட் அவர்களை முதல் குழுக்கள் தொழுகைக்கு அன்போடு அழைக்கின்றோம். இதான் கிறிஸ்மஸ் லக்குன்னு சொல்லுறோம். ஃபாதர் வந்து முதல் பரிசு வெளிநாட்டு இஸ்திரி பெட்டி. சரியா? அயன் பாக்ஸ். அதனைத் தொடர்ந்து டாக்டர் பெனோ அவர்களை இரண்டாவது தொழுகையை இருக்க அழைக்கின்றோம். கூப்பன் நம்பர் 90 எங்க இருக்குது? சார் நீங்க வந்து உங்க வைஃபுக்காக மூன்றாவது பத்து. நல்ல ஒரு கிளாஸ் நமக்கு கிடைச்சிருக்கு. எல்லாரும் நல்ல ஜோர கை தட்டலாமா? நான்காவது துண்டு 20. அடுத்ததாக நல்லதொரு கிளாஸ் அறுபது. எச்சில் 96. சூப்பர் பிளேட், அழகான பிளேட். எல்லாரும் பார்த்துக்கோங்க. சாப்பிட்டா நம்ம பசி எல்லாம் தீர்ந்து போயிடும். 75. சாரி. 65. சாரி. 71. பால் பாத்திரம். தூக்குவாளி. 95. எனக்கு தான் பாத்துக்கங்க. எனக்கு தான் 21. சொப்பு. யாருல எடுத்தாலே. அடுத்தது
85. சாரியா கிறிஸ்மஸ் தாத்தா கொஞ்சம் டயர்ட் ஆயிட்டாங்க. 29. டிஃபன் பாக்ஸ். 11. யாரு? சூப்பர். 44. யார் அந்த அதிர்ஷ்டசாலின்னு சொல்லவே இல்லை. 4. Plate. 5. Saree. 16.